வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ரேலா ஹாஸ்பிட்டல், குரோம்பேட். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது ஐயா திரு ஸ்ரீனிவாசன், திருவாரூர், 97 வயசு. அவங்க தாமரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த தோள்பட்டையில் கீழே விழுந்து அடிபட்டு கையை தூக்க முடியாத மாதிரி ரொட்டேட்டர் கஃப்னு சொல்கிற ஷோல்டர் மசில் கிழிஞ்சி அந்த அந்த தைக்க முடியாத, திருப்பி இழுத்து வச்சு தைக்க முடியாத அந்த தசைநார் தொந்தரவுக்காக இந்த இன்ஸ்பேஸ் பலூன் சொல்லி இந்த பலூன் அவங்க ஷோல்டருக்குள்ளே பொருத்தியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் மயக்கம் கொடுக்காம வெறும் கை மட்டும் மரத்து போகிற மாதிரியான இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 18 நிமிடத்திலே இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கீழே விழுந்து இந்த மாதிரி தசைநார் இழுத்து வச்சு தைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தீசியாலே அவங்க 97 வயசு, அவங்களால முழுமையான அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ என்னோட டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்க அந்த அனஸ்தீசியா எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் சுப்பிரமணியன், இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாக அனஸ்தீசியா இப்போது இவர் ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு இந்த பலூன் அந்த இடத்துல வச்சுட்டு சார் வெளில ஒரு 18 மினிட்ஸ் ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜர் அப்போ வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முழு மயக்கம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோல்டரில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் சின்ஸ் பேஷண்ட் இஸ் 97 இயர்ஸ் ஓல்ட், அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுத்து திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடி ஃபிசியாலஜியே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாலுமே ரெக்கவரி அனஸ்தீசியாலேருந்து வர்றது டிலேடாக இருக்கும். ஸோ இப்போ வெறும் தோள்பட்டை மட்டும் மறுத்து போகும், மற்ற எல்லா பார்ட்டுமே நார்மலாக இருக்கும். பேஷண்ட்டும் முழிச்சிட்டு இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சார் பேசிகிட்டே பண்ணார். ஸோ அதெல்லாம் இப்போது இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகிருக்கு அனஸ்தீசியாவில். ஸோ இது சாருக்கு அதனால இந்த மாதிரி ஈவன் அட் 97 இயர்ஸ் ஓல்ட் நம்ம வெறும் தோள்பட்டையை மட்டும் மறுக்க வச்சு ப்ரொசீஜர் பண்ணி இமீடியட்டாக ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம். ஐசியூ ஸ்டே அந்த மாதிரிலாம் கூட எதுவும் தேவைப்படலை. அதுதான். ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சார் கீழே விழுந்த உடனே அந்த 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 பெயின் சாதாரண வலின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அப்போது சாதாரண கீழே விழுவுறது தானே. ஸோ அதனால் பெருசாக என்ன ஆயிரப்போகுதுன்ட்டு ஒரு 3-4 மாதம் சார் வாரம் 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த இழுத்து வச்சு தைக்கக்கூடிய அந்த தசை தன்மை கூட பெருசாக இருக்காது. 97 வயசில் அதை நம்ம எதிர்பார்க்குறது இல்லை. பட் ஆனால் எவ்வளோ ஏர்லியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம டாக்டர்ஸ்ட்டை போய் காட்டுறோமோ அவ்வளோ ஏர்லியாக ஈஸியாக அந்த சர்ஜரி பண்ணிட முடியும். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்க உங்களுக்கு? அது ஒரு இத்து போன மாதிரி தன்மை இருந்ததுன்னா அந்த பேட்சிங் போட்டு நம்ம சரி பண்ண முடியும். இப்போது அந்த மாதிரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த பலூன் ஒரு 2 to 3 years ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் பி பர்மனன்ட் ஆல்சோ. திஸ் இஸ் பயோடிகிரேடபிள் பாலிலாக்டிக் ஆசிட். ஸோ இதுக்குள்ளே நார்மல் சலைன் இருக்குல்லையா, நம்ம குளுக்கோஸ் போடுறதுக்கு நம்ம ஐவி ஃப்ளூட் எடுத்தோம்னா அது ஒரு 50 ml போட்டுட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 15 ml நம்ம ரிட்ராக்ட் பண்ணிடும். தென் திஸ் ஸ்டேஸ் இன்சைட் தி ஷோல்டர். இது அந்த பக்கம் இந்த பக்கம் நழுவாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சலைன் போடுறோம். ஸோ 2 yearsல இது எப்படியும் கரைஞ்சிட போகுது. ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வர போகிறது இல்லை. உள்ள செலுத்த வேண்டியது இருக்கும் அந்த ஷோல்டருக்கு. ஜஸ்ட் லைக் an injection. Correct. You are right. It's an injection inside a material that we put inside. Yes. Injection into the joint illa. Injection inside this. So veruma joint la inject பண்ணீங்கன்னா எங்க பார்த்தாலும் பரவிடும் இல்லையா? ஜாயிண்ட் உள்ள எங்க பார்த்தாலும் பரவிடும். தேவைப்படுற இடத்துல உட்காராது. இது அப்சார்பபிள் மெட்டீரியல். இது உறிஞ்சி கொஞ்ச நாள் கழிச்சு தானாவே மறைஞ்சிடும். இதை உள்ளே வச்சுட்டு அது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா இது உள்ளே இருக்கும். அந்த தண்ணி அந்த மூமெண்ட்டில் எங்கேயும் நகராமல் அந்த எந்த இடத்துல அந்த சொல்யூஷன் இருக்கணுமோ அந்த இடத்துல உட்காந்துருக்கும். மேசிவ் இர்ரிப்பேரபிள் டயர்னு இருக்குங்க. சில தசைகள் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க கூட முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் அந்த டிஷ்யூ குவாலிட்டி அந்தளவுக்கு தரமாக இருக்காது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். So it is only recommended for patients above 65 years of age. Until 65 years of age, we have other methods to bring it back. திருப்பி கொண்டு வந்துட முடியும். What is it mean? Tissue quality degeneration. நம்ம முடி நரைக்கிற மாதிரி தசைனால இத்து போயிருக்கு. Cost of it, you said? Cost is, I think, the balloon might cost 2.5 lakhs. How can you put a cost on? No, not cost of it. No, I'm not. He wants to know the cost. Somewhere around 2 to 2.5 lakhs. 2.5 lakhs. இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பை மாதிரி தான் இருக்கு.
think it is imported from. No, it is not an indigenous product. See, for this patient, is the only treatment for him, sir? Right now, for his age, I think this is the best possible treatment that he can get. Yeah. Yes, sir. So now we are searching literature about this during the press meet. அப்பதான் தெரிஞ்சது சார் தான் world's oldest patient who had received this balloon. The whole world, correct. இந்த எக்ஸிஷன் கேட்குறீங்களா? லெஸ் தென் சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பலூன் வந்து 2 இயர்ஸ்ல கரைஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ அந்த பலூன் போட்டு இன்ஃப்ளேட் பண்ண உடனே தசைநார் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கேன் கம்பன்சேட் ஃபார் தி டேர். ஆமாம். முடியாதுங்க. லிகமெண்ட்ஸ் வந்து டேர் ரிப்பேர் பண்ணாலும் ஒன்னோட ஒன்று கொண்டு வர முடியாது. ஸோ இது ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. வேற காம்ப்ளிகேஷன்ஸ், எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா இந்த சர்ஜரி பண்ண முடியும்? இன்ஃபெக்ஷன் இருந்தால் பண்ண முடியாது. மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாம். So after the operation, the patient pain is reduced. Immediate மூமெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துடுங்க. நல்லா கையை தூக்குற அளவுக்கு வந்துடும். இன் 6 months to 2 years he'll be having full range. சில பேஷண்ட்ஸ் போய் டென்னிஸ் விளையாடி இருக்காங்க. நம்ம போன வாட்டி பண்ண பிரஸ் மீட் வந்து he is a swimmer, he has gone back to swimming in 1 year time. that message is that any patient can be Yes, any patient with a massive rotator cuff tear which cannot be repaired, and the patient can use பண்ணலாம். Patient's recovery and the reaction for this balloon to the patient, somewhere around 1.5 years to 2 years அது disappear ஆயிடும். Yes. Because saline treat பண்றீங்க, அது எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் இம்பாக்ட் ஆகும். அது ஒன்றும் ஆகாது. அது ஸ்டெரைல் சலைன் ஆகும். பட் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. Correct. Getting expiry. Yes. இதெல்லாம் இம்பாக்ட் இருக்குமா? இல்லை. Not possible. No. ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டுமா இல்ல போன்ல எந்த இடத்துல மாதிரி? இது வந்து ஸ்பெசிஃபிக்லி டிசைன் ஃபார் ஷோல்டர் ஜாயிண்ட். கரெக்டாக அந்த ஷோல்டர் பிளேட் போனுக்கும் இதுக்கு நடுவில் அதை வச்சு அதை ஃபல்கிற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கையை மேலே தூக்கிடணும். பேருக்கு தசைனாரே இழுத்து வச்சு தச்சிடப்படி. அது அவங்களுக்கு கன்வென்ஷனல் சர்ஜரி. ஆமாம் ஆமாம். நார்மலாக பண்ணுற மாதிரி சர்ஜரி பண்ணிடலாம் அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு வந்து ஹீல் ஆகாது இந்த வயசில். அதனால சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். Side effects because it is biodegradable. இது வரைக்கும் there is no side effects. so this type of operation can be done in Sterile operation theatre is required. You need specialized training to do this. training for ஆமாம். And you need a good anesthetist. And operation மட்டுமே சக்ஸஸ் கிடையாது. ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே ஈவனாக தான் சர்ஜரி பண்ணுவோம். சம் பீப்புள் will have good functional outcome, some people may not. ஸோ எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் இங்கே தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் our patients do very well. 10% because of the surgery and 90% because of the physiotherapy. Size of the patient. எவ்வளோ இருக்குன்றது. So different sizes of balloon actually. So depends on the size of morphology of the patient. எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ லென்த்து, எவ்வளோ பிரெத் தேவைப்படுதுன்னா மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். we have to measure pre-operative. ஒன்றும் இல்லைங்க, அது வந்து அவங்களோட சுதந்திரம் தான். இப்போ மற்ற ஊரில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இல்லைங்களா, மாத்திரை கூட போய் வாங்க முடியாது. நம்ம ஊரில் மட்டும்தான் போன உடனே என்ன வேணாலும் கிடைக்கும் மாத்திரைக்கு. இல்லை அவங்களே ஓன் கரெக்டானதுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப தவறுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவை பார்த்தோம்னா தவறுன்னு சொல்ல முடியாது. he has not taken anything except paracetamol. that's a good thing. நிறைய பேர் போய் ஸ்டீராய்டு மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ பேராசிட்டமால் ஃபார் பெயின் அவர் பண்ணது கரெக்டாக தப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எஸ் கான் டு தி ரைட் பிளேஸ் ஃபார் தி ரைட் ட்ரீட்மெண்ட். இல்லை அவருக்கு அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாக்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. பெயின் கம்மியாயிருக்கும். அதுலேயே நம்ம இன்டர்வென்ஷன். உங்களை தான் கேட்கணும் அந்த கேள்வி. அடிப்பட்ட உடனே நீங்களே மாத்திரை சாப்பிட்டீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போலியா, 4 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்குறாரு. And then I got up as usual, and then there was I did not feel pain at that time. After 2 or 3 days there was small pain, but I took paracetamol myself. I did not go to any doctor. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. Then the pain started after 4 months. Then only I realized there's something wrong. That casually when I went to PT, he told me to take sugar, and then PT will always